ம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பாபநாசம் வட்டாரம் கணபதியக்கரம் தொகுதியை சேர்ந்த வேளாண்மை உதவி அலுவலர். இப்போது நமது சோமேஸ்வரபுரம் வில்லேஜ்ல சோமேஸ்வரம் கிராமத்துல வந்து திரு திரு நாகராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கேன். அவர் சென்ற ஆண்டு வந்து என்எம்இஓ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல சோயா பீன்ஸோட விதைகள் கொடுத்துருந்தோம். அந்த விதைகளை வந்து பயிர் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியா சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் அதுல ஓரளவு லாபமும் எடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து பிகேவிஒய் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல ஆர்கானிக் விவசாயம் வந்து எங்கள்கிட்ட பரிச்சயமாயி எங்கள்கிட்ட வந்து பழகி இப்போ வந்து ஆர்கானிக்கே பண்ற மாதிரி மறுபடியும் இப்ப வந்து கேடிஎஸ் 726 அப்படிங்கிற ஒரு வெரைட்டிய விதை பண்ணைக்காக போட்டிருக்காங்க. நம்மளோட வந்து உதவி விதை அலுவலர் திரு ராஜராஜன் அவர்களும் இங்கதான் இருக்காங்க. சொல்லுங்கய்யா, எப்படியா நீங்க வந்து எப்ப விதை வந்து போட்டீங்க, எப்பயில இருந்து இது ஆரம்பிச்சீங்க? வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம். சார், நல்லா வயலை நல்லா உழுதுட்டு விதையை தெளிச்சுட்டு அதுக்கு பிறகு பல் கலப்பை போட்டு நல்லா இழுத்து அதுக்கு பிறகு தண்ணீர் விட்டாதான் விதைகள் வந்து நமக்கு எந்த விதமான எது விதை நேர்த்தி நல்ல முளைப்பு திறன் நன்றாக உள்ளது. விதை நேர்த்தி பண்ணீங்களா? விதை நேர்த்தி செய்து ட்ரைகோடர்மா விரிடியை போட்டு விதை நேர்த்தி முதல் நாளே செய்து மறுநாள் 24 மணி இருந்தது பிறகு மறுநாள்லாம் விதைத்தேன். அது செய்வதனால என்ன ஆகுதுனாக்கா, இந்த பல் கலப்பையை போட்டு இழுக்கிறதுனால அந்த விதை மூடுவதனால தான் நல்ல நமக்கு 100% விதை வந்து நமக்கு முளைப்பு திறன் கிடைச்சிச்சு. அதனால நான் வந்து இப்ப விதை போட்டு இன்னும் 60 நாள் ஆகிறது. இப்ப விதை போட்ட ஒரு 20 நாள்ல விதை போடுவதற்கு முன்னாக ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ், ஒரு மூட்டை சில்வர் பாஸ், 2 மூட்டை சிப்சம் இதுல அடிவரமா விட்டேன். அதுக்கு பிறகு 20 நாள் வந்து நியூட்ரிஷன் நுண்ணூட்ட சத்து நுண்ணூக்கி இருக்குங்களா, அதை போட்டு அதோட வந்து ஆட்டாம்புழுக்கை இருக்கு பாருங்க, மாவுக்கு வந்து ஒரு மூட்டை ஆட்டாம்புழுக்கை அதையும் கலந்து இயற்கை இதில் போட்டுவேன். நல்லாவே அருமையாக இருந்துச்சு. 25ஆம் நாள் என்ன பண்ணோம், பஞ்சகாவியம் அடித்தேன். அதுக்கு பிறகு ஒரு 15ஆவது நாள் மறுபடியும் வந்து மீன் அமிலம் அடித்தேன். அதுக்கு பிறகு இந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் பிஞ்சு பூ நல்லாவும் திரட்சியாக வருவதற்காக கற்பூர கரைசல் வந்து நான் 55ஆவது நாள் அடித்தேன், ஸ்ப்ரே பண்ணேன். பயர் ஒண்டர் வந்து வந்திருக்கு. பயர் ஒண்டர் உங்களுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். சரிங்க சார். ஏன்னா விதை பண்ண விவசாயிங்கன்னா நீங்க வந்து விதை வந்து நாங்க திருப்பி எங்க துறையில மூலயமா நாங்க எடுத்துக்கணும், எடுத்து மறுபடியும் கொள்முதல் பண்ணி மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு விவசாயிகளுக்கு இதே திட்டத்துல வந்து நாங்க கொடுக்கணுங்கிறதுனால நாங்க திருப்பி மறுபடியும் உங்களுக்கு பயிர் ஒண்டர் வந்து வந்திருக்கு, நான் எடுத்து வந்து தரேன். பண்ணுங்க கொஞ்சம் வந்து அப்படியே வாங்க கவை. இப்போ வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு சார். ஆனா அது பூக்கள் வந்து மறுபடியும் பூக்களை வந்து ஊக்குவிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து பயிர் ஒண்டர் வந்து கொடுத்தோம்னா திருப்பி மறுபடியும், ஏன்னா இது வந்து இந்த விதை வந்து இந்த வெரைட்டி கொஞ்சம் ஹைட்டா வளரும். சரி, டிஎஸ்பி 21 நாங்க கொடுத்ததை விட இது வந்து கொஞ்சம் ஹைட்டா வளரும். எல்லா கிளையிலையும் வந்து உங்களுக்கு காய் வர ஆரம்பிக்கும், மறுபடியும் பூவும் திருப்பி மறுபடியும் பூக்க ஆரம்பிக்கும். அதனால பூத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லபடியா வந்து காய்கள் வந்து நிறைய கிடைக்கும், மகசூல் அதிகமா கிடைக்கும். எங்கள்கிட்ட வந்து கொடுக்குற ஒரு நல்ல ரேட்டும் உங்களுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம். விவசாயிகள் நல்லா கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவு உழைப்பு கொடுக்குறோமோ அவ்வளவு நன்றாக உள்ளது. நம்ம முறையாக அந்த 15 நாள் 20 நாளுக்கு ஒரு ட்ரிப்பு இயற்கை தெளிப்பான்களை தெளிச்சோம்னாலே நல்லா அருமையா பயிரை பாருங்க, நல்லா அருமையா ஜம்முன்னு இருக்கு. ஒரு சில இலைகள் வந்து மஞ்சள் இருக்கு, ஒரு சில இலைகள் மஞ்சளா இருக்கு. ஒரு ஸ்ப்ரே மட்டும் நம்ம வந்து சூடோமோனாஸ் இல்ல ட்ரைகோடர்மா விரிடி வந்து மோர் கலந்து தயிர் கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த தேமோர் கரைசல் மஞ்சள் மறைஞ்சிரும். அந்த தேமோர் கரைசல் அடிக்கிற அது உனக்கு மஞ்சள் மறைஞ்சிரும். அதனால தேமோர் கரைசல் இன்னும் ஒரு 2 நாள் அடிச்சிடுறேன். அனைவருக்கும் வணக்கம் சார். நான் வந்து இப்ப திரு நாகராஜன் அவர்களை வந்து சந்திச்சு ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடத்தினது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.